ஹலோ ஆல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தோட கார் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கார் நியூஸில் ஒரு 5 கார்ஸ் வந்து இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் கேப்பில் லான்ச் ஆக போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்ப்போம். இன்னொன்று ஸ்கோடா கிட்டேருந்து ஒரு சூப்பரான நியூஸ் ஒன்று வெளியே வந்திருக்கு. பட் அது அஃபிஷியலாக வருமா அந்த ப்ராடக்ட் அப்படின்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. பட் ஆனால் அது வந்தால் உண்மையிலேயே அந்த ப்ராடக்ட் இருக்கும்போது ஏன்டா வாங்காமல் விட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ மேபி வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான், எனக்கும் பிடிச்ச ப்ராடக்ட் அது. ஸோ அதை பற்றியும் பார்ப்போம். ஸோ வெல்கம், நான் உங்கள் மோட்டோமேன். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ்லேருந்தே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி December 19 கியா சிரோஸ் லான்ச் ஆக போகுது. ஸோ கியா சிரோஸ் வந்து கிட்டத்தட்ட சோனட்டோட காம்படிஷன் மாதிரி தான் வரும் அவங்க கம்பெனிக்குள்ளேயே. ஸோ அது வந்து 4 மீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்க போகுது. ஆனால் அதில் என்ன அவங்க ஒன்று புதுசாக பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, சோனட்டில் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருந்தது அந்த ரியர் சீட் கம்ஃபர்ட்டும் அந்த கேபின் ஸ்பேஸும் தான். ஸோ அதை அவங்க சரி பண்ணுறதுக்கு கேபின் ஸ்பேஸ்லேயும் ரியர் சீட் கம்ஃபர்ட்லேயுமே ரொம்பவே எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சானட்டுக்கும் இதுக்கும் நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது என்னென்ன இன்ஜின்ஸில் வரும்னா, ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்க 1 லிட்டர் டர்போ பெட்ரோல்லையும் 1.5 லிட்டர் டீசல் வேரியண்ட்லையும் இது வரப்போகுது தான் சொல்கிறாங்க. ஸோ இதோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஆன் ரோடு அதோட டாப் எண்ட் வேரியண்ட் கிட்டத்தட்ட 20 lakhs கிட்ட வந்துடும். ஸோ சானட்டுக்கும் இதுக்கும் தான் ஒரே ப்ரைஸ் மாதிரி தான் இருக்கும் வரும்போது பார்க்கும்போது. ஸோ அவங்க டீஸ் பண்ணது இதோட டிசைன்ஸ் எல்லாமே அவங்களோட ப்ரீமியம் காரான EV9 SUVலேருந்து தான் அவங்க சில டிசைன் கியூஸ்லாம் அவங்க எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு பாக்ஸி ஷேப்பில் வரும், ஒரு வேக்னர் நம்ம பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி. ஆனால் அதே மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஸ்டைலிஷாக மாடர்னாக இருக்கும். ஸோ அது என்னென்னு December 19 நம்ம வெயிட் பண்ணோம்னா லான்ச் அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். செகண்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொயோட்டோ கேம்ரி வந்து நெக்ஸ்ட் ஜென் கேம்ரி வரப்போகுது இந்தியாவுக்கு. அந்த கேம்ரி வந்து TNGA ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணது. ஸோ நல்ல சேஃப்டிக்கு நல்லாவே இருக்கும், கம்போஸ்டான சேசி இருக்கும் அந்த வண்டிக்கு. இன்னொன்று அதில் அது வந்து கிட்டத்தட்ட பார்க்க முன்ன மாதிரி டொயோட்டோ மாதிரி இருக்கிறத விட லெக்ஸஸ் மாதிரி பார்க்க தெரியுது அதோட ஃபோட்டோஸ் பார்க்கும்போது. அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது நம்மளுக்கு லெக்ஸஸோட அந்த ஃப்ரண்ட் கிரில் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து டக்குன்னு பார்த்த ஒன்று தோணுது. இன்னொன்று அது என்ன இன்ஜினில் வரப்போகுது அப்படின்னா, அவங்க வந்து பெரிய இன்ஜின் 2.5 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜினில் அது வரப்போதாக சொல்கிறாங்க. ஸோ அது வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் அந்த வண்டி எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. இப்போ வரைக்குமே அந்த கேம்ரின்றது ஒரு நீஷான ப்ராடக்ட் தான் இந்தியாவில். ஸோ இது நெக்ஸ்ட் ஜென் வரும்போது அவங்க ஏதாச்சும் புதுசாக ஏதாவது கொண்டு வராங்களா அப்படின்னு நம்ம பார்ப்போம் வெயிட் பண்ணி. இதோட பவர் ஃபிகர்ஸ் வந்து 227 bhp இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவள் தான் கேம்ரியோட நியூஸ் இது தான். தேர்டு பார்த்தீங்கன்னா, கிரெட்டா EV லான்ச் ஆக போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. டாப் செல்லிங் ப்ராடக்ட் ஹுண்டாயில். ஸோ அவங்களுக்கு வந்து கிரெட்டா EV அவங்க வந்து கொண்டு வர போகிறாங்க. அதோட டெஸ்டிங்லாம் போயிட்டுருக்கும். நம்ம நிறைய கேமஃப்ளாஜ்டான வண்டிங்க ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஆன்லைனில் பார்த்துருப்போம். அதில் வந்து 45 kWh பேட்டரி, கிட்டத்தட்ட ஒரு 500 km ரேஞ்ச். ஏன்னா மஹேந்திரா இப்போ லான்ச் பண்ண BE6, அதுக்கப்புறமா XEV9 90 அதில் எல்லாமே 500 km பேசிக்காகவே ரேஞ்ச் இருக்கிறதுனால இவங்களுமே 45 kWh 500 km ரேஞ்ச் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கிரெட்டாவை விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தா மாருதி சுசுக்கியுமே அவங்களோட EV-X லான்ச் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜான்வரியில் வந்து எக்ஸ்போ நடக்க போகுது, பாரத் எக்ஸ்போ, மொபிலிட்டி எக்ஸ்போ. ஸோ அதில் அவங்க வந்து அதை ரிவீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட லான்ச்சஸ், அதோட என்னென்ன எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்னு எல்லாமே டீட்டெயில்ஸ் அதில் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயுமே 49 kWh ப்ளஸ் பேட்டரி தான் இருக்கும். 49 kWh 60 kWh 2 வேரியண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஞ்ச் வந்து அதே மாதிரி 500 ப்ளஸ் தான் இருக்கும் கண்டிப்பாக. அதுலேயுமே அவங்க ஆல்ரெடி பெட்ரோல் இன்ஜினில் வச்சிருக்கும் போதே எஃபிஷியன்சியில் பேர் பண்ணுவாங்க. ஸோ பேட்டரிலையுமே அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். அதோட பேட்டரியுமே BYD கிட்டேருந்து சோர்ஸ் பண்ண பேட்டரி தான், அது அவங்களோட பேட்டரி கிடையாது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஸ்கோடா கிட்டேருந்து ஸ்கோடாவோட CEO வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு நீஷான ஒரு SUVயை அவங்க வந்து திருப்பி கம்பேக் கொடுக்க போகிறோம் இந்தியாவில். அது கம்பேக் வரும்போது கண்டிப்பாக நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டி. ஆமாம், அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லை தெரிஞ்சிருக்காதான் தெரியல. ஸ்கோடாவில் எட்டின்னு ஒரு கார் இருந்துச்சு. ஸோ அது வந்து அப்போவே வந்து 4x4, இன்னொன்று செம்ம கம்போஸ்டான இன்ஜின்னு, சேசி எல்லாமே வச்சு நல்ல ஒரு SUV, நல்ல ஒரு ப்ராடக்ட்டில் நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கும் அந்த வண்டி. பட் அப்போ நிறைய பேர் அதை வாங்கலை, கொஞ்சம் ப்ரைஸ் ஓவராக இருந்ததுனால. பட் இப்போது அது வந்து கியா சிரோஸ் வர்றதுனால அதுவுமே பாக்ஸியாக இருக்கனால, எட்டியும் பாக்ஸியாக இருக்கனால அவங்க கம்பேக் கொடுக்குறதா யோசிச்சுட்டு இருக்காங்க. 11 years கழிச்சு திருப்பி எட்டி கம்பேக் கொடுக்குமா அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் அவங்க CEO சொல்கிறத பார்த்தா எட்டி வரும் அப்படின்னு தான் தோணுது.
ஸோ இதுக்கு மேலே அவங்க சைட்லேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்தால் தான் நம்மளுக்கும் தெரியும். பட் அந்த எட்டி வந்தால் என்ன வேரியண்ட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருக்க ஆல்ரெடி இருக்க 1 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜினு, அதுக்கப்புறம் 1.5 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜினு இதில் தான் வரும் கண்டிப்பாக. டீசல் அவங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் கொண்டு வர மாட்டாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நியூஸு. இன்னொன்று லாஸ்ட்டாக சொல்லப்போனால் மஹேந்திராவோட பிஇ 6E வந்து அவங்க வந்து பிஇ 6ஆ மாற்றிருக்காங்க. இண்டிகோ கூட அவங்களுக்கு அந்த நேம் ரைட்ஸ் இருந்ததுனால ஸோ கொஞ்சம் கேஸ்லாம் போட்டு அவங்க வந்து இப்போ பிஇ 6E வந்து பிஇ 6 வெறும் 6ஆ மாற்றிருக்காங்க. சரி எதுக்கு இப்போ லான்ச் ஆகும்போது டிஸ்ட்ராக்ஷன் இருக்கணும், இந்த கேஸ்லாம் தெரிஞ்சால் மேபி அவங்க சேல்ஸ்க்கு அடிப்படுமோ அப்படின்னு நினச்சி அவங்க பிஇ 6ன்னு நேமை மாற்றிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த பிஇ 6E வந்து பிஇ 6ஆ வரும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான அவ்வளோதான் இந்த 2 மந்த்ஸ்க்கு லான்ச் ஆக போகிற வெஹிக்கிள்ஸோட நியூஸு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.